விக்ரமாதித்தன் கதைகள் 33. கணிப்பு. முன்கதை சுருக்கம். சற்றும் பயமின்றி இருள் நிறைந்த பாதையில் விக்ரமாதித்தன் நடந்தான். வேதாளத்தை மீண்டும் பிடித்து அதை தன் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான். நடை தொடங்கியதும் வேதாளம் பேசத் தொடங்கியது. அண்ணா, ஒரு சிறிய கதையை கேள். மருதநகரம் என்ற நகரில் ஒரு முதியவர் இருந்தார். அவரை அனைவரும் மதித்தார்கள். காரணம், அவர் அமைதியானவர் மற்றும் அனைவருக்கும் உதவிகள் செய்வார். ஒரு நாள் காலை அவர் இறந்த நிலையில் கிடந்தார். மரணம் எப்படி நடந்தது என்பது யாருக்கும் புரியவில்லை. அந்த வீட்டில் இருந்த 3 பேர், அவருடைய மகன், மருமகள் மற்றும் வேலைக்காரன், மூவருமே நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்றார்கள். மகன் சொன்னான், நேற்று இரவு அப்பா தூங்கிய பிறகு நண்பன் வீட்டிற்கு சென்று விட்டேன். அதற்கு சாட்சிகள் இருந்தன. மருமகள் சொன்னால், நேற்று எனக்கு உடல்நலம் சரியில்லை. மாலையில் மருத்துவரை சந்தித்துவிட்டு இரவு 10 மணிக்குத்தான் வீட்டிற்கு வந்தேன். வந்ததும் தூங்கிவிட்டேன் என்றாள். மருத்துவரை விசாரித்ததில் அவளுக்கு நேற்று நடக்க முடியாத அளவுக்கு ஜுரம் என்றார். வேலைக்காரன் சொன்னான், நேற்று நான் வேலையை முடித்துவிட்டு மாலையில் என் வீட்டிற்கு போய்விட்டேன். பிறகு இன்று காலையில் தான் வந்தேன். அதற்கும் சாட்சிகள் இருந்தன. ஆனால் அந்த முதியவரின் கையில் ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அதில் என்னை கடைசியாக பார்த்தவன் தான் காரணம் என்று எழுதியிருந்தது. யார் உண்மையான கொலையாளி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. வழக்கு அரசனிடம் சென்றது. மூவரும் கொடுத்த வாக்குமூலத்தை வைத்து மகன்தான் கொலையாளி என்ற முடிவுக்கு வந்தான் அரசன். ஏனெனில் அவன் மட்டும்தான் தந்தை தூங்கிய பிறகு நண்பன் வீட்டிற்கு சென்றதாக கூறினான். அதனால் அவன்தான் கடைசியாக அவரை பார்த்திருக்க முடியும் என்று நம்பினான் அரசன். மற்ற இருவரும் அவர் தூங்கும் முன்பு அங்கே இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று மன்னன் உணர்ந்து கொண்டான். மகனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கினான். கதையை சொல்லிவிட்டு வேதாளம் கேட்டது, விக்ரமாதித்தா, மன்னர் எடுத்த முடிவு சரியா? இதற்கான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து விடும் என்று சொல்லிவிட்டு சிரித்தது. சற்றும் தாமதிக்காமல், தவறு என்றான் விக்ரமாதித்தன். எப்படி என்று கேட்டது வேதாளம். விக்ரமாதித்தன் விளக்கினான். அட மக்கு வேதாளமே, அவர் கையில் இருந்த ஆதாரம் போலியானது. ஏனெனில் அவர் இறந்த பிறகு அந்த காகிதத்தை எழுதியிருக்க முடியாது. இறப்பதற்கு முன்பும் அவர் அதை எழுதியிருக்க முடியாது. சரியான புத்தி கூர்மை அரசே உங்களுக்கு. ஆனால் யார் கொலையாளி என்று கேட்டது வேதாளம். மருமகள் தான். இரவில் வீடு திரும்பிய அவள் மாமனாருடன் ஏற்பட்ட சண்டையில் அவரை விஷம் வைத்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவளே அந்த காகிதத்தை அவர் கையில் வைத்திருக்க வேண்டும். அவர் கையில் இருந்த காகிதம்தான் மிகப்பெரிய ஆதாரம். ஆனால் மன்னன் அதை கவனிக்காமல் காகிதத்தில் எழுதியிருந்த வரிகளை மட்டும் கவனித்தது தவறு என்றான் விக்ரமாதித்தன். அடடடா, அருமை அருமை விக்ரமாதித்தா. ஆனால் கதையின் சுவாரஸ்யத்தில் நீ உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டதால் நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறக்க ஆரம்பித்தது வேதாளம். கதை பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.